ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள் நல்ல செய்தியை கேட்பாய் என் செல்லமே. இந்த சாயப்பாவை நம்பினால் இந்த பதிவை முழுவதும் கேள். உனக்காக உன் சாயப்பா அனுப்பி உள்ள நல்ல செய்தி. நான் எப்போது என் கரம் கொண்டு உன்னை இழுத்து வந்தேனோ, மறுகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள், நீ விரும்பிய வாழ்க்கை, நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உனக்கு நிச்சயமாக உன் சாயப்பா வழங்கி வை. அது உன் சாயப்பாவின் கடமை அல்லவா? இவைகள் எல்லாவற்றையும் பெறுவதற்கு காலதாமதமாகலாம். ஆனால் அதற்காக நீ காத்திருக்கத்தான் வேண்டும், பொறுமையாக இருக்கத்தான் வேண்டும். எதற்கும் அவசரப்படக்கூடாது. நீ என்னை, உன் சாயப்பாவை காண்பது எளிதல்ல. பலர் எனது வாசலில் தவம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகிறாய்? ஏன் இந்த பதட்டம்? உனக்கு பாதுகாப்பு வளையமாகத்தானே உன்னையே சுற்றி வருகிறேன். சுற்றியே தான் உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறேன் உன் சாயப்பா. உன்னை இதுவரை என் பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு கொடுக்கப் போகிறேன். அதை நீ உதிர்த்து விடாமல் பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? ஆகவே புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள். நீ எப்போது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ, அப்போதே எனது தரிசனமும் பரிபூர்ண ஆசீர்வாதமும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும், எதை வேண்டுமானாலும் செய்ய முயற்சி செய்யட்டும். எதை பற்றியும் கவலைப்படாதே. நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய். கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே. உன்னுடைய உழைப்பு அந்த இடத்தில் வீணாகிவிடும். நீ எதிர்பார்த்தது தடைபடும் என்று நினைக்காதே. தன்னிச்சையாக செய். உன் சாயப்பா உன் கூடவே நான் இருக்கிறேன், பக்கபலமாக. உன்னுடைய பாதையில் தைரியமாக சென்று கொண்டே இரு. நான் உன் சாயப்பா உனக்கு இருக்கும்போது நீ யாரையும் தேடிச் சென்று உனது விருப்பத்தை சொல்ல முயற்சி செய்ய வேண்டாம். முதலில் உன் மீது நம்பிக்கை வை. உன் மீது வைக்கிற நம்பிக்கையே என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும். இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது இனியாகத்தான் இருப்பாய். என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் அது முடியும். காரணம், உன்னில் இருப்பது நீ அல்ல, நான், உன் சாயப்பா. நான் நிழலாக இருக்கிறேன் உனக்கு. ஆகவே நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன் நிழலாகத்தான் இருக்கிறேன். இதை நீ நிச்சயம் உணர்வாய். அப்படி இருக்கும் பட்சத்தில் நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து சென்று கொண்டே இரு என்றுதான் உன்னிடம் நான் பலமுறை சொல்கிறேன். நிச்சயம் உன் இலக்கு உன் வசமாகும். பிறகு நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதை மட்டும் மறந்து விடாதே. அடிக்கடி அதைத்தான் நான் உன்னிடம் சொல்லி ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. நானே வியக்கும் வகையில் நீ எனது சொல் கேட்டு நட்புடன், அன்புடன், கோபங்களை தவிர்த்து நடந்து கொள். நான் நிச்சயமாக உன்னை உயர்த்தி காட்டுகிறேன். கவலைப்படாதே, சாயப்பா நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு என்னை நம்பியுள்ள பக்தனுக்கு என்ன கேட்டாலும் தருவேன். அதற்கு முன் அந்த அதீத சக்தியை தக்க வைத்து கொண்டு பத்திரமாக இந்த உலகத்தின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவானா அல்லது மாட்டானா என்பதையும் நான் உன்னை சோதிப்பேன். நான் சோதிப்பதில் உன்னுள் பொறுமை, நம்பிக்கை இருந்தால் உனக்கு வேண்டியன எல்லாம் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் என்னுடைய தாரக மந்திரம் என்னவென்று தெரியும் உனக்கு. நம்பிக்கை, பொறுமை, இவை இரண்டும் இருந்தால் நான் உனக்கு எல்லாம் அள்ளி அள்ளி தருவேன். நீ நினைத்ததெல்லாம் நன்றதாகத்தான் நடக்கும். நீ நினைத்தது எல்லாம் கைகூடி வரும். நீ அழுததெல்லாம் போதும். பல நாட்களாக நீடித்த உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. பயமின்றி செல். நீ கேட்டதையெல்லாம் கொடுக்க ஒரு அவதாரமாகவே நான் வருவேன். இது உன் முருகப்பெருமான் சேர்ந்து உன்னுடன் நான் சொல்லும் அருள் வாக்கு இது. ஏனென்றால் இன்று ஆடி 18ஆம் பெருக்கு. ஆடி 18ஆம் பெருக்கு அன்று முருகப்பெருமானும் உன்னுடன் இருக்கிறார் என்றுதான் நினைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா சக்திகளும் உன்னிடம் சேர்ந்து இருக்கிறது.
இந்த சாயப்பாவோட அதீத சக்தியும் உன்னோடு தான் இருக்கிறது. அதை மனதில் கொண்டு நீ தைரியமாக உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு என்றுதான் நான் சொல்கிறேன். உன் மனதில் உள்ள குழப்பங்கள் ஏகப்பட்டது உள்ளது, உண்மைதானே? கவலைப்படாதே, பனிபோல் எல்லாம் விலகப் போகிறது. போனவர்களை பற்றி நீ உன்னை கவலையே பட வேண்டாம். போனவர்களை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. உன் அருமை தெரிந்தவர்கள், உன்னை விட்டு விலகிச் சென்றவர்கள், அவர்கள் தானாக திரும்பி வருவார்கள். என் செல்லமே, நீ ஜெயமாக வாழப்போகிறாய். யாரிடமும் அதிகம் பேச வேண்டாம். அதிகம் பேசினால் பிரச்சனைகள் தான் அதிகமாகும். ஏனென்றால் உன் குணம் மற்றவர்களுக்கு புரியும் காலம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கை களை கட்டப் போகிறது. என் வாக்கு என்றும் பொய்யாகாது என் செல்லமே, என் வாக்கு என்றும் பொய்யாகாது. ஏனென்றால் உன் சாயப்பா உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கிறேன். உன்னை நான் சரி செய்து கொண்டுதான் வருகிறேன். ஆகவே நீ கடக்கும் பாதையில் ஏன் உலகமே உன் வசமாகும் நான் சொன்னபடி நடந்தால். வெற்றி படிக்கட்டை தொட்டு விட்டாய் என் செல்லமே. வாழ்க்கையின் வெற்றி படிக்கட்டை தொட்டு விட்டாய். என்னால் முடியும் என்று உறக்கச் சொல்லிப்பார். நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் துணிவு பிறக்கும். நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில். நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில். நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நில். நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாக நில். நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனம் காத்திடு. நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனம் காத்திடு. அதேபோல் நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்பாக இரு, அன்புடன் இரு. பிறகு பார், உன்னுடைய உறவினர்கள், சொந்த பந்தங்கள் அனைவரும் உன் வசப்படுவார்கள். சில நேரங்களில் இந்த மாதிரியாக நான் சொல்வதையெல்லாம் நீ நடந்தால், கேட்டு நடந்தால், உலகமே உன்வசப்படும். ஆகவே நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட பல துன்பங்களை எதிர்நோக்கி சந்தித்து பார். உனக்கான அனுபவங்களும் பக்குவமும் அடைந்து விடுவாய். அந்த இடத்தில் பிறகு நீ இமயத்தை கூட இலகுவாக கடந்து விடலாம் என்றுதான் உன் குரு சாயப்பா சொல்கிறேன். நான் சொல்வதை புரிகிறது தானே? ஆகவே ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து நிதானமாக செயல்படு. உனக்கு எப்பொழுதும் தோல்விகளே வராது. நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் செயல்படு. உன் வாழ்வில் வந்துள்ள அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக்கொள். தவற விட்டு விடாதே. ஆம் செல்லமே, உனக்காக உன் சாயப்பா சொல்வதை கேட்டு நடந்தால் நீ உன்னுடைய இலக்கை இலகுவாக அடைந்து விடலாம். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும். இன்று இரவுக்குள் நல்ல செய்தி கேட்பாய் என்றுதான் உன் சாயப்பா சொல்கிறேன். ஆம், உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.